எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம், சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே வெங்காயம் அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி போடுறது. கொஞ்சம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நாட்டு வெங்காயம் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நாட்டு வெங்காயம் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி கொஞ்சம் ஒரு மூணு தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு தடிப்பாகவும் இருக்கும், நல்லா வெந்து சுவையாகவும் இருக்கும். தூக்கி போட்டுற மாட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே அரிஞ்சு போட்டோம்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அரைச்சி போடும்போதே சாப்பிட்ருவாங்க. அதிலே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலராகவும் இருக்கும். தனி மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் சுவையும் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறது. அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். 1 கிலோ மீன் எடுத்தேன். அதுக்காக போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளி கொஞ்சம் ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கோங்க. விட்டு அந்த குழம்பு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது அந்த நம்ம மீன் நல்லா கழுவி உப்பு போட்டு எல்லாம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருப்போம். அதை வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பால் தடித்து நல்லா புளிப்பு சுவை கொஞ்சம் அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காதனால தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்காது. சும்மா ஒரு 3 பீஸ் தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வாங்கி வச்ச அந்த மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை எடுத்து ஒவ்வொரு பீஸாக உள்ளே போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மீன் கொதிக்கட்டும். கொதித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மீனோட டேஸ்ட்டு, இந்த குழம்போட வாசனை, இதுக்காகவே தாங்க நம்ம அதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் நமக்கு அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் இது கொதித்து வந்த பிற்பாடு இறக்க போகும்போது கொஞ்சம் மிளகு ஜீரகம் தட்டி போட்டு பச்சை மிளகாவும் பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் அதை நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வடகம் தாளித்து கொட்டியிருக்கேங்க. வடகம் போட்டால் அந்த வாசனை இன்னும் நல்லாயிருக்குன்ட்டு தான். உங்கள்கிட்ட இருந்தால் தாளித்து போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நசுக்கி நம்ம குழம்பு நிறுத்திடணுங்க. நிறுத்திட்டு போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலாப்பில் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குங்க. மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு இது கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. 2 நாள், 1 வாரம் கூட சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க. நான் செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.